வெல்கம் டு எண்ணமென்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு தேவையானது கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், 2 தக்காளி. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அதை எடுத்துருங்க. அதே பேனில் திரும்ப நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறமா வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க அப்பப்போ. அப்புறமா அரைச்சி வச்ச 2 தக்காளியுமே இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதை நல்லா இது பண்ணி கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கணும். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த பேஸ்ட்டை. இது நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை போட்டுக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீன்வேல் புளியோட அந்த தண்ணியுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஆனப்புறம் இதில் புளி தண்ணியை போடணும். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இது நல்லா கொதித்து வற்றி வரணும். நல்லா வற்றி அப்படியே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் வத்த குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.